கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசாயா 45 அதிகாரம் 2 நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று கோரேசை பார்த்து அவனுடைய வலது கரத்தை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுவதாக நாம் வாசிக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நம்மை பார்த்தும் இதே வார்த்தையை சொல்லுகிறார். நம்மை பார்த்து நமது வலது கரத்தை பிடித்து கொண்டு உனக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படியாய் அவர் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறாராம். பிடித்த தேவன் நமக்கு முன்னே சென்று கோணலான எல்லாவற்றையும் அவர் சீர்படுத்துகிறவராய் செவ்வைப்படுத்துகிறவராகவே இருக்கிறார். அவர் எங்கோ இருந்து நம்மை பார்த்து சொல்லுகிற தேவன் அல்ல, நம்மோடு கூட இருந்து நம்முடைய வலது கரத்தை அவர் பிடித்திருக்கிறவராகவே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நமக்கு முன்னே கடந்து செல்வாரானால், நாம் அவருக்கு பின்னே நாம் செல்வோமானால் எல்லா சூழ்நிலைகளும் மாற்றப்படும். நம்முடைய நாவில் சொல் பெறவாதற்கு முன்னே நம்மை அறிந்திருக்கிற தேவன், நாம் கர்ப்பத்தில் வெளிப்படுவதற்கு முன்னே அவர் நம்மை அறிந்திருக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். சீஷர்கள் படகிலே தேவனை பின்னணியத்திலே வைத்ததினாலே அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள், கொந்தளிப்புகள், அலைகள் அநேகம். ஆனால் தேவன் முன்னின்று வந்து அந்த அலையை அதட்டும் பொழுது கொந்தளிப்பு அமர்ந்து போகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அறியாததற்கு முன்பதாகவே அவர் நம்மை பெயர் சொல்லி அறிந்தவராயிருக்கிறார் என்று நமக்கு எப்பொழுது அந்த அறிவு வருகிறதோ அப்பொழுதே தேவன் நமக்கு முன்னே செல்லுகிறவராய் நம்மோடு கூட இருந்து நம்முடைய கரத்தை பிடித்து நடத்துகிறவராகவே இருக்கிறார். ஒரு பெரிய காரியத்தை நாம் செய்வதற்கும் மற்றொருவர் முன்னின்று நடத்தி நாம் துணை நிற்பதற்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு முன்னே செல்வாரானால் நமக்கு முன்பாய் இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றி அவர் சகல காரியங்களையும் பொறுப்படுத்தி கொள்ளுவார். நாம் பின்னே நின்று தேவன் செய்கிற மகிமையை மாத்திரம் காண்கிறவர்களாகவே இருப்போம். ஏனென்றால் அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய கையை பிடித்திருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்குமானால் இன்னொரு நம்பிக்கையும் நமக்கு உண்டு. என்னவென்றால், எனக்காய் திறக்கப்பட்ட கதவு ஒருபோதும் யாராலையும் அதை பூட்ட முடியாது என்று. ஏனென்றால் நமக்கு முன்பாய் பூட்டப்படாதிருக்கும்படியாகவே தேவன் நமது கரத்தை பிடித்திருக்கிறார் என்று 1 நாம் வாசிக்கிறோம். நமக்கு முன்னே போய் கோணலானவைகளை அவர் செவ்வையாக்குகிறவராகவே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக கோணல்கள் காணப்படுகிறது. நாம் எதிர்பார்த்த காரியங்கள் ஒன்றாயிருக்கலாம், நடப்பது ஒன்றாயிருக்கலாம், நமக்கு சாதகமான முடிவுகள் இல்லாமல் பாதகமாய் தோன்றலாம், அனுகூலமான வழிகள் இல்லாமல் பிரதிகூலமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறலாம். ஆனால் தேவன் நமக்கு முன்னே சென்று எல்லா காரியங்களையும் அவர் பொறுப்படுத்தி கொள்வாரானால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து செல்கிற பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிகிறதா இருக்கும், வனாந்தர தாவரங்களிலும் கூட பொழிகிறது என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் முன் கடந்து சொல்லும் பொழுது முடியாதவைகள், சூழ்நிலைகள் நம்மை பயமுறுத்தலாம். அதை தாண்டி தேவன் எல்லா வனாந்தரத்தையும் வயல்வெளியாய் மாற்ற அவர் போதுமானவர். ஏனென்றால் அவர் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறார். நம்மை விட்டு விலகுவதற்கு அல்ல. அநேக நேரங்களிலே தேவன் என்னை கைவிட்டாரோ என்று நாம் மங்கலாய்க்கலாம். ஆனால் நம்மை விட்டு விலகுகிற தேவன் அல்ல, நம்முடைய சூழ்நிலைகளை சரி செய்வதற்காகவே அவர் நமக்கு முன்பாய் போகிறவராகவே இருக்கிறார். ஆகவே நமக்கு முன்பாய் போகிற தேவனை நாம் அறிந்து அவருடைய நாமத்தை நாம் அறிக்கையிடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா கோணலானவைகளையும் செவ்வையாக்க தேவன் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். கர்த்தர் உங்கள் முன்னே போவார் என்ற வேத வார்த்தையின்படி இந்த நாளிலும் கர்த்தாவே முன்கடந்து செல்வதற்கு, வழிகாட்டுவதற்கு, ஆலோசனை சொல்வதற்கு யாரும் இல்லையே என்று திகைத்திருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் முன்கடந்து சென்று எல்லா கோணலானவைகளை நேராக்கி கரடானவைகளை சமமாக்குவீராக. உடைய பிள்ளைகளோடு கூட தங்கியிருப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.